அனைவருக்கும் வணக்கம். சிறகின் ஓசை தமிழ் அறிவோம் சேனலில் இன்று ஒரு திருக்குறள். என்ன அது? சொல் வன்மை என்ற அதிகாரத்தில் 650வது திருக்குறள். இந்த குறள் ரொம்ப பிடித்தமான ஒரு குறள்னு சொல்லலாம். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்ப வாழ்க்கையில பாக்குறோம்னா நிறைய மலர்களை தோட்டத்துல பாக்குறோம். விதவிதமான வண்ணங்கள்ல இருக்கு. இறைவன் நிறைய வண்ணங்களை கொடுத்திருக்கான். வெள்ளை நிறம் மிக அரிதான ஒன்று. இறைவன் வைத்திருக்கிறான் பூவில் வெள்ளை நிறம், மஞ்சள் நிறம், அந்த மாதிரி பல பல வண்ணங்களில் பூக்கள். அந்த பூக்களில் சில பூக்களுக்கே மனம் அதிகமாக இருக்கிறது. அதாவது அதனுடைய வாசனை, அந்த நறு மனம் உள்ள மலர்களை எல்லாம் நாம ரொம்ப விரும்பி அந்த மலர்களை சூடுகிறோம். இதே வாசனை இல்லாத நறுமணம் இல்லாத மலர்களை நாம் சூடுவதில்லை. ஆனால் வண்ணங்கள் அதற்கு இருக்கிறது, பார்க்கிறோம். அழகாகத்தான் இருக்கிறது. இங்கிருந்து பார்க்கும்பொழுது அழகாகத்தான் இருக்கிறது அந்த மலர்களும். ஆனால் அவை விரும்புவது நாம் அந்த நறுமணம் கூடிய மலர்களை. அதைத்தான் இறைவனுக்கு கூட படைக்கின்றோம். அப்ப இறைவனுக்கு கூட பக்தியோடு அந்த மலர்களை வைக்கும் பொழுது, இப்போ இதை என்ன அழகா ஒத்துமை சொல்றார் அப்படின்னா, நன்றாக நான் படித்திருக்கின்றேன், நான் சான்றோன், அப்படியெல்லாம் நம்ம சொல்றவன் கற்றறிந்த சபையில் அதை எடுத்து சொல்ல வேண்டும். தான் கற்றதை எடுத்து சொல்ல வேண்டும். அந்த எடுத்து சொல்ல தெரியாதவர், பிறர் அறியும்படி அதை சொல்ல தெரியாதவர் இந்த வாசனை இல்லா மலர்களோடு ஒப்பிடுகிறார். வாசனை இல்லாத மலர்களோடு திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்கார். என்ன சொல்றார்? இனர் உழ்த்தும் நாரா மலர் அணையர் கற்றது உணர விரித்து உரையாதார். எப்படி அதை சொல்லணும் நம்ம? இனரூழ்த்தும் நாரா மலர் அணையர் கற்றது உணர விரித்துரையாதார். தான் கற்ற கல்வியை பிறர் உணரும்படி எடுத்துச் சொல்ல தெரியாதவன் வாசனையில்லா மலர்களுக்கு ஒப்பானவன் சொல்றார். புரிஞ்சுதா? நன்றி. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம்.